நண்பர்கள் இருந்தாங்களா. அந்த 3 நண்பர்கள்னா இது நான் சொன்ன கதை இல்ல, பேரறிஞர் அண்ணாவோட கதை இது. அவர் சொன்னது அதே உங்களுக்கு நான் நீங்க வந்து சொல்றேன். அவர் என்ன சொன்னார்னா 3 பேர் வந்து நண்பர்களா இருந்தாங்க. ஒருத்தர் சங்கீத வித்வான், இன்னொருத்தர் வைத்தியர், இன்னொருத்தர் ஜோசியர். 3 பேர் நண்பர்களா என்ன சொன்னாங்களா, நாம லட்சிய பயணம் மேற்கொள்ளணும், லட்சிய பயணம் மேற்கொண்டு போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வரணும், வெளியூர் பிரயாணம் எல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னாராம். அப்படி மேற்கொண்டு போகும்போது நடுவழியில அந்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், வழியில போற வழியில சத்திரம் எல்லாம் வச்சிருப்பாங்க. பாத்திரம் எல்லாம் இருக்கும், விறகு இருக்கும், மளிகை சாமான மட்டும் வாங்கி அங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க. பாதசாரியா இன்னும் நிறைய சத்திரங்கள் இருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி அவங்க வந்து போகும்போது சங்கீத வித்வான் சொன்னாரா, நான் வந்து அடுப்ப பத்த வச்சு உலைய வைக்கிறேன், நீங்க அதுக்குள்ள போயிட்டு வைத்தியர்கிட்ட சொன்னாரா, நீங்க போய் காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க, ஜோசியர்கிட்ட அரிசி பருப்பு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னாராம். இவங்க 2 பேரும் கிளம்பி போனாங்க. வைத்தியர் போனாரு, கடையில போனா காய்கறி கூடையெல்லாம் பார்த்தாரா, கத்திரிக்காய் சூடு, வெண்டைக்காய் குளிர்ச்சி, கொத்தவரங்காய் வாய்வு, இப்படியே ஒன்னா சொல்லிட்டு வந்தார. கடையில என்ன மிஞ்சிச்சு, தட்டு கூடை தான் மிஞ்சிச்சு. யாரு, வைத்தியர் கடை. அடுத்தது ஜோசியர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அரிசி பருப்பு வாங்க கடைக்கு போனாராம். கடைக்கு போன உடனே கால் தட்டிச்சு. ஓஹோ, நமக்கு இன்னும் நேரம் சரியில்லை, நம்ம நேரத்தை கணிச்சுட்டு அடுத்தடுத்து போவோம்னு சொல்லி போனார். உட்காந்துட்டாரு அங்கே கடையாண்டு. உட்காந்துட்டு பார்த்தா 3 மணி நேரத்துக்கு இந்த இடத்த விட்டு நகராத, போனீங்கன்னா உனக்கு ஆபத்து. அரிசி பருப்பு எந்த சாமானும் வாங்கல. நல்லா கேட்க, இந்த லட்சிய பயணம் மேற்கொண்டாங்க. சங்கீத வித்வான் என்ன செஞ்சாரு, அடுப்ப பத்த வச்சாரு, உலைய போட்டாரு, தண்ணி சலசலன்னு கொதிச்சுட்டு இருக்கு. இவங்க அரிசி வாங்கிட்டு வருவாங்க, பருப்பு சாமான் வாங்கிட்டு வருவாங்க, சமைச்சு சாப்பிட்டு நம்ம போலான்னு ரொம்ப உட்காந்துட்டு அவங்க வரதுக்குள்ள ஒரு சங்கீதத்தை எடுத்து விடுவான்னு சொல்லி, இப்ப விட்டு நிற்கிறாருல எடப்பாடி, அது மாதிரி ஒரு சங்கீதத்தை எடுத்து விடுவோன்னு சொல்லி விட்டாராம். இவர் பாடுற சங்கீதத்துக்கும் அந்த சலன்னு தண்ணி கொதிக்கிறதுக்கு, உல தண்ணி கொதிக்கிறதுக்கு ஒத்து வரல. பார்த்தாரு, பக்கத்துல சட்டுவம், அதாவது கரண்டியை வந்து சட்டுவம் தானே சொல்லுவாங்க அந்த காலத்துல, அந்த சட்டுவத்தை எடுத்தாரு. அந்த கொதிச்சுட்டு இருந்த உல மேல ஒரே போர் போட்டாரு, 2ஆ உடைஞ்சு அந்த கொதிச்சுட்டு இருந்த தண்ணி மொத்தமா அடுப்புல விழுந்து அடுப்பு அணைஞ்சிச்சு. போச்சா சமையல, பட்னியா? எடப்பாடி ஆட்சி செய்த இன்னைக்கு எடப்பாடியோடைய அதிமுக இந்த அவல நிலையில தான் இருக்கு. இவர் சொல்றாரு, 50 ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு உழைச்சி மிசாவில கொடுமை அனுபவிச்சு, அடிவதப்பட்டு, சித்திரவதப்பட்டு எவ்வளவு கொடுமையெல்லாம் அனுபவிச்சாரு. அதுக்கு பிறகு மிசா கொடுமையை போடா தடான்னு எத்தனையோ இன்னல்கள், சித்திரவதைகள் அத்தனையும் அனுபவிச்சுதான் ஆட்சியில வந்திருக்காரு. அதுவும் படிப்படை இளைஞரிலிருந்து தொடங்கி 14 வயது சிறுவனாக இருக்கும்போது அன்னை இந்திரா அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர் நமது தளபதி அவர்கள். இவர் அரசியலுக்கு வந்தால் எதிர்கால தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும் என்று அன்றே ஆர்வம் சொன்னவர் அன்னை இந்திரா அவர்கள் தான் சொன்னார்கள். அப்படி அடையாளம் காணப்பட்டவர் தான் நமது தலைவர். அன்று சொன்னது இன்று உண்மையாகிவிட்டது அல்லவா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அவரை, அப்படி உழைத்து வந்தவரை தரையில் தவழ்ந்த முதல்வர் பேசுகிறார், ராஜினாமா செய்யுங்கள் என்று. அப்படி கணக்கு பார்த்தால் நீங்கள் தான் ராஜினாமா செஞ்சுட்டு ஏற்கனவே போயிருக்கணும், செய்யல. இப்போ அடுத்தது உங்ககிட்ட நான் முதல்வன் திட்டம், தமிழக முதல்வர் நான் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதன் மூலமா உங்க பிள்ளைங்க 6ஆம் வகுப்பு, அதாவது பிள்ளைங்க வந்து இது முடிச்சுட்டாங்க இல்லையா, +2 முடிச்சுட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்க தெரியுமா? IAS படிக்கிறவங்க, IPS படிக்கிறவங்க, இவங்களுக்கு ஆகும் ரயில்வே வேலை, வங்கி வேலை, அதுக்கு போட்டி தேர்வு நடத்துவாங்க. அந்த தேர்வுல வெற்றி பெறதுக்காக முன்கூட்டியே பயிற்சி கொடுக்குறாங்க. முன்னாடியே அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சிக்கு ஒரு சான்றிதழ் அதை கொடுக்குறாங்க. அந்த சான்றிதழ் மூலமா நீங்க ரெஸ்யூம் போடுறாங்க, ஒரு வேலைக்கு போறாங்கன்னு சொன்னா அந்த சான்றிதழ் அதோட இணைச்சு வச்சு அனுப்புனாங்கன்னா என்ன நடக்கும்?
வேலை சுலபமா அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்குண்டான வேலை வாய்ப்பும் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கும். 12 லட்சம் பேர் இன்னைக்கு அந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. உங்க வீட்டு பிள்ளைங்க இருந்தாலும் அதை சேர்த்து விடுங்க. அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில சேர்த்து விடுங்க. கல்லூரிக்கு அனுப்புங்க. அதே போல உரிமை தொகை, கல்லூரிக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்ச மாணவர்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாரு. மாசம் 1000 ரூபாய். உங்க பிள்ளைங்களுக்கு தானே சௌரியம். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறீங்கல்ல, அந்த குழந்தைங்க கட்டதில்ல. அதே போல யாராவது இலவச பேருந்து கிண்டல் பண்ணாங்கன்னா நம்பாதீங்க. அது இலவசம் கிடையாதுமா, கட்டணம் இல்லா பேருந்து. உங்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து தான் மகளிருக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கான ஆட்சி இது. கட்டணம் இல்லா 888 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு மிச்சமாகுது அந்த பஸ்ல நீங்க போறதுனால. அந்த பணம் ஏதோ ஒரு காய்கறி செலவு இல்ல, அது கூட கொஞ்சம் பணத்தை போட்டு நீங்க கேஸ் வாங்கலாம். உண்மைதானே? முத்தமிழ் எழுந்த கல்வி காலத்துல கேஸ் எவ்வளவு விட்டது? 410 ரூபாய் வாங்கணுமா? மானியம் கொடுக்குறேன்னு பாஜக அரசு சொன்னாங்களா? மானியம் உங்க வங்கி கணக்கு நம்ம பணத்தை பிடிச்சி நமக்கு போடுறாங்க சொன்னாங்களா? போட்டாங்களா? கொஞ்ச நாள் போட்டாங்க, அதோட சரி. இப்ப கேஸ் விலை என்ன விற்கிது? 1150. 2 வீலர் வச்சுக்கோங்க, எடுத்துட்டு வந்துருவாங்க. 2 வீலர் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? ஆட்டோல எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய். அதுக்கு பிறகு அந்த கேஸ் செக் பண்றவங்களுக்கு காசு எல்லாம் சேர்த்தா எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 1400 ரூபாய் கிட்ட வருது. 410 ரூபாய்ங்க, 1400 ரூபாய்ங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. யாருடைய ஆட்சி நல்ல ஆட்சி? இதுலயே உங்களுக்கு புரியும். உங்களை வெறுப்பேற்றுவாங்க. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் இப்ப வர இருக்கு. அந்த தேர்தல்ல நீங்க யாருக்கு போட்டு இந்த ஆட்சியை தொடரக்கூடாது, இவங்களை எப்படியாவது காலி பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துல உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. நமது தலைவர் திராவிட மாடல் தங்க தளபதி அவர்கள் ஆட்சியே இன்னும் 2030 வரைக்கும் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னதுனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமை. எப்படி நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக 2030 வரைக்கும் இப்ப போறாரு. 23ஆம் தேதி வெளிநாடு போறார். 23ஆம் தேதி தொடங்கி 2ஆம் தேதி வரைக்கும் வெளிநாடு போறார். அப்படி போகும்போது அங்க தொழில் வளர்ச்சிக்காக, தொழில் மூலதனத்தை பெருக்குவதற்காக 2030க்குள்ள $1 டிரில்லியன் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறார். அப்படி கொண்டு வந்து எங்கெங்க தொழிற்சாலைகள் இல்லையோ அங்கெல்லாம் அந்த தொழிற்சாலை கொண்டு வர போறார். அது மூலமா இளைஞர்களுக்கு வேலை வரும். உண்மையா இல்லையா? வேலை கிடைக்குமா? அதுக்காக தான் போறாரு. அவர் எப்படி போகிறது? நல்ல பேர் எப்படி வாங்கிறது? எப்படியாவது 10 ஆண்டு அவலாட்சி, அந்த அவலாட்சி போகணும். அவலாட்சி தான் தொடரணும். இந்த ஆட்சி தொடரக்கூடாது. எப்படியாவது ரெண்டுலயே நம்ம காலி பண்ணிடுங்க. ஆட்சியை கலைங்க. ஒருத்தர் சொல்றாரு, யாரு? கவர்னர். அவர் ஒரு தூதுவர். பிரிட்டிஷ் காலத்துல, வெள்ளைக்காரங்க காலத்துல ஒரு தூதுவராக ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அதாவது இங்க இந்தியாவில ஆட்சி செய்யும் போது அந்த இங்க நடக்கிற இதை கொண்டு போய் அங்க கவர்னர் ஜெனரல் அங்க கொண்டு கொடுக்கறதுக்காக ஒருத்தர். அப்படி உருவாக்கப்பட்ட பதவி தான் அந்த கவர்னர் பதவி. தேவையில்லாத ஒண்ணு. அவர் இப்ப என்னன்னா ஏதோ பாஜக ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டு இருக்காரு. எதை எடுத்தாலும் நம்ம தலைவர் நல்லவரா, அது ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லவர், ஆனால் இந்த அவருடைய இடம் சரி கிடையாது, அவருடைய நடவடிக்கை சரி, அவருடைய ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா அதை விரிவா இப்ப பேச வேண்டாம். இப்போ மகளிர் சுயோதவி கடன் தள்ளுபடி பண்ணாங்க இல்லையா? இப்ப திரும்ப கடன் கொடுக்க போறாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காரு. அப்படி கொடுக்கும் போது நீங்க என்ன செய்யுங்க? ஏதாவது தொழில் தொடங்குங்க. அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணாதீங்க. செலவு பண்ணிட்டு கடனை வட்டி கட்டுறது அதெல்லாம் விட்டுட்டு ஒரு தொழிலை தொடங்குங்க. ஒரு குடிசை தொழில் தொடங்குங்க. எத்தனையோ தொழில் இருக்கு, அதை நீங்க வீட்டுல தொடங்குங்க. அது மூலமா நீங்க உற்பத்தி செய்யற கைவினை பொருளை நம்ம அது இளைஞரணி செயலாளர்
இளைஞர்களின் எழுச்சி நாயகர் சொல்லியிருக்காரு, அந்த கைவினை பொருளை யார் சால்வை போட வேண்டாம் எனக்கு, அவங்க தயாரிக்கிற மகளிர் தயாரிக்கிற அந்த பொருளை எனக்கு வாங்கி கொடுங்க, அது மூலமா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும், அவங்க குடும்பம் மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்காங்க. நல்லது. பெண்களுக்கான ஆட்சி 50% இடஒதுக்கீடு எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 ஆண்டுல கவுன்சிலரா, வார்டு மெம்பர் எத்தனை பேர், ஒன்றிய குழு பெருந்தலைவரா, சேர்மனா, மாவட்ட கவுன்சிலரா வந்துக்கிறாங்க சாட்சி. மாவட்ட கவுன்சிலர் இப்படி எத்தனையோ எவ்வளவு பதவியில் இருக்காங்க பெண்கள். இது யார் காரணம்? முத்தமிழர் கலைஞர் காலத்துல 33% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இப்போ 50% மேல கொடுத்திருக்காரு. பெண்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்குங்க. பெண்களுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆட்சி. யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் நமது தானை தலைவர், தமிழக முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தங்க தளபதி அவர்கள் தலைமையிலான அரசு பாராளுமன்றத்தில் 40 பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளை வென்று பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பது உறுதியோடு ஒன்றாக இணைந்து பாடுபடுங்கள். கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் கட்சியில, அந்த மாறுபாடுகளை எல்லாம் கலந்துக்குங்க. எவ்வளவோ கஷ்டப்படுறாரு, அதை கொஞ்சம் சிந்திங்க. அதாவது மத்தளத்துக்கு 2 பக்கம் இண்டிடுவாங்க, 4 பக்கமும் இண்டி முதல்வர் நம்ம தலைவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தார். அதையெல்லாம் யோசிச்சு நீங்க ஒற்றுமையா ஒவ்வொரு அது ஒன்றியமா இருக்கட்டும், பேரூராகட்டும், எல்லாரும் ஒற்றுமையா இருந்து செயல்படுங்க. நீ கேட்டுட்டே, ஏன்னா நேரம் பேச்சாளர் பேச வேண்டியிருக்கிறதுனால இன்னொரு கூட்டத்துல சந்திக்கலாம். வாழ்க தமிழ், வெல்க திராவிடம், வளர்க திராவிட மாடல் அரசு, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறியிடம் அவர்கள் நன்றி, வணக்கம்.